கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இன்றைக்கு பார்க்கும்போது பிப்ரவரி 2ஆம் தேதி, எவ்வளோ சீக்கிரமாய் ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி 2ஆம் தேதியில் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மத்தியான வேளையில ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்து நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அது மாத்திரமே என்னுடைய சகோதரரும் கூட இங்க இருக்கிறாரு, விக்டர் விஜயகுமார் அண்ணா. அவரை நம்ம அண்ணான்னு கூப்பிடுவோம். ஊழியத்தில் உடன் ஊழியராக நாங்கள் பணி செய்து வருகிறோம். இப்படிப்பட்ட மறுபடியும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போ நாங்கள் ஒரு துவக்க ஜபத்தை பண்ணிட்டு அப்புறம் ஒரு பாடலை பாடுவார். நம்ம சேர்ந்து ஒரு கன்னடா பாடலை பாடி அப்புறம் அந்த செய்தியை தமிழிலும் மற்றும் கன்னடத்திலும் மொழிபெயர்த்து செய்கிறோம். ஆகையால் இது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, கன்னடா எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கருத்திற்குள் நம்புகிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்க அனுப்பித்தோப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக நன்றி. இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி ஆண்டவரே, எவ்வளோ சீக்கிரமாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உன்னுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஜீவ புஸ்தகங்களை பட்டியலில் எழுத வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் மட்டுமாக ஆண்டவரே, உன்னுடைய கிருபை ஆண்டவரே, உன்னுடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தாவே, எனக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள் மற்றும் ஆண்டவரே, இந்த செய்தியை, தேவ செய்தியை ஆண்டவரே, மன உடைந்திருக்கிற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீர் கிரியை செய்யணும், நீர் அவர்களோடு கூட தொடணும். ஆண்டவரே, பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும், நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பேருக்கும் இது ஆசீர்வாதமாய் நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம், துதிகனவனுக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜ நாமத்திலே இந்த ஜபத்தை எடுக்கிறான் பரமத்தோப்பனே. ஆமென். இப்பொழுது ஒரு நாங்கள் கன்னடா பாடலை பாடுவோம். அதை கேட்டு நீங்க கருத்துக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನು, ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನು ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಪಾಪಿಗೆ ಬಿಡುಗಡೆ ನೀಡಿದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಪರಲೋಕದ ಭಾಗ್ಯವ ದಯಪಾಲಿಸಿದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಪಾಪಿಗೆ ಬಿಡುಗಡೆ ನೀಡಿದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಪರಲೋಕದ ಭಾಗ್ಯವ ದಯಪಾಲಿಸಿದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆತ್ಮದೇವನೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರಾಧ್ಯ ದೈವವೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆತ್ಮದೇವನೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರಾಧ್ಯ ದೈವವೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಕರುಣೆಯ ತೋರಿದ ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನಿತ್ಯವಾದ ಮರಣದಿಂದ ಕಾಪಾಡಿದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಕರುಣೆಯ ತೋರಿದ ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನಿತ್ಯವಾದ ಮರಣದಿಂದ ಕಾಪಾಡಿದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆತ್ಮದೇವನೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರೋಗ್ಯದಾತನೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆತ್ಮದೇವನೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರೋಗ್ಯದಾತನೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ.
ஆமென். ஒரு அருமையான பாடல் இது. ಇದು ಬಹಳ ಸುಂದರವಾದಂತ ಒಂದು ಹಾಡಿದು. ஆண்டவருடைய கிருபை நம்மளுக்கு ரொம்ப இருக்கிறது, ಅದಕ್ಕಾக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ದೇವರ ಕೃಪೆಯು ನಮಗೆ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ಅಧಿಕವಾಗಿರುವುದನ್ನು ನಾವು ಅದನ್ನು ಕೊಂಡಾಡ್ತೇವೆ. அவருடைய கிருபை ஏதோ ஒரு அளவு, அது நம்ம அளவு பண்ண முடியாது, அளத்த பண்ண முடியாது. ಈಗ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಅಳತೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಖಂಡಿತ ಸಾಧ್ಯ. அவருடைய கிருபை பெரிதான கிருபை. ಆ ದೇವರ ಕೃಪೆಯು ಅದು ಬಹಳ ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೃಪೆ ಆಗಿದೆ. எங்களோடு இன்றைக்கு உங்களோடு கூட சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ನಾವು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಕೂಡ ಬಹಳ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பல மாதங்களுக்கு முன்பதாக பண்ணணும். ನಾವು ಕೆಲವು ತಿಂಗಳುಗಳ ಹಿಂದೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತು. இந்த வருஷத்துல முதல் முறையாக இப்படி தமிழிலும் கன்னடத்திலும் இந்த செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வருகிறோம். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ತಮಿಳು ಮತ್ತು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಾವು ಇಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. இரண்டாவதாக பாஸ்டர் மெஷாக் டேனியல் இந்த சியோன் டிவியை நடத்துகிற அந்த ஊழியருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ಎರಡನೇದಾಗಿ ದೈವ ಸೇವಕರಾದಂತಹ ಮೆಶಾಕ್ ಡ್ಯಾನಿಯಲ್ ಅವರು ಒಂದು ಝಯೋನ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗುತ್ತೆ, ಅವರಿಗೆ ಕೂಡ ನಾವು ವಂದಿಸುವಂತವಾಗಿದೆ. இது இது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்குகிறார். ದೇವರು ಇಂಥ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ಆತನು ರೂಪಿಸುತ್ತಾರೆ. தன் ಜನங்களோடு கூட பேசும்படியாய் சில இந்த நேரங்களை நம்மளுக்கு ஒழுங்குபடுத்துகிறார். ದೇವರು ತನ್ನ ಜನರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆತನು ರೂಪಿಸಿ ಸಿದ್ಧಗೊಳಿಸುತ್ತಾರೆ. நாங்க எங்களோட சொந்த பலத்தினாலே வர முடியாது. ನಾವು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಶಕ್ತಿಯಿಂದ ಬರೋದಕ್ಕಾಗಲ್ಲ. தேவனுடைய கிருபையினாலே தான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಮಗೆ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನ ದೇವರು ಕೊಡುವಂತವನಾಗಿ. என்னுடைய தேவ செய்திக்கு முன்பதாக 3 வசனங்கள் சொல்வது வழக்கம். ನಾನು ಈ ಸಂದೇಶ ಕೊಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ 3 ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹೇಳುವಂತದ್ದು ನನ್ನ ಒಂದು ಅಭ್ಯಾಸವಾಗಿದೆ. ஒன்னாவது பார்க்கும்போது ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ எரேமியா 31:3 ಎರೆಮಿಯಾ 31:3 ಹೀಗೆ ನೋಡ್ತೇವೆ. தேவன் நம்ம அநாதி ஸ்நேகத்திலே ஸ்நேகித்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶಾಶ್ವತವಾದ ಪ್ರೀತಿಯಿಂದ ಪ್ರೀತಿಸಿದ್ದಾನೆ. அவருடைய காரணத்தில் நம்ம இழுத்து கொண்டிருக்கிறார். ಆತನು ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. இரண்டாவது சங்கீதம் 119:68. ಎರಡನೇದು 119ನೇ ಕೀರ್ತನೆ 68ನೇ ವಚನ. கர்த்தர் நல்லவராக செய்வதெல்லாம் நல்லது. ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, ಆತನು ಮಾಡುವುದೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ. எரேமியா 29:11. ಎರೆಮಿಯಾ 29:11 இது நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். ಇದು ನಾವು ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ, இந்த ஆங்கிலத்தில் ಇದು ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ. I only know the plans I have for you. ನಿನ್ನ ಯೋಜನೆಯನ್ನು ನಾನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದೆ. I only know ಅಂತ சொல்லுகிறார். ನನಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿದೆ ನಿನ್ನ ಭವಿಷ್ಯ. அந்த plans to give a good hope and a future for you. ಮತ್ತು ಈ ಒಂದು ನಿನ್ನ ವಿಷಯವಾಗಿರುವಂತಹ ಯೋಜನೆ ಅದು ನಿನಗೆ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಒಳ್ಳೆ ಭವಿಷ್ಯವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. இங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಇದನ್ನು ಆಲಿಸುತ್ತಿ ನೋಡುತ್ತಿರತಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ನಮ್ಮ ಪ್ರಿಯರೇ, எல்லாருக்கும் இது ஏதோ ஜாதி அல்லது மொழி அல்லது எல்லா அப்பாற்பட்டதாக எல்லாருக்கும் இந்த செய்தி போவதாக. ಈ ಒಂದು ಸಂದೇಶವು ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಪೆಸಿಫಿಕ್ ಯಾವುದೋ ಒಂದು ಜಾತಿ ಅಥವಾ ಜನರಿಗೆ ಅಂತಲ್ಲ, ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ಉದುವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿಸುವ ಸಂದೇಶ. பார்க்கும்போது தேவன் எல்லாரும் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ದೇವ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ ದೇವರು ಎಲ್ಲರನ್ನೂ ಆತನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನಾಗಿದ್ದಾನೆ. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ಆದ್ರಿಂದ ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಆತನು ಮಾತನಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಿಯ ಇಲ್ಲಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, சில வேளைகளில் வாழ்க்கையில் கட்டத்தில் நம்ம ரொம்ப ಸೋರ್ದು போகிறோம். ಕೆಲವು ಸಾರಿ ನಮ್ಮ ಜೀವಿತದ ಇಕ್ಕಟ್ಟುಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂಭವಿಸುವ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಸೋತು ಹೋಗ್ತೇವೆ. உலகத்தின் சம்பவங்களை பார்த்து பயந்து போகிறோம். ಲೋಕದ ಸಂಗತಿಗಳನ್ನು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ನಾವು ಭಯ ಪಡ್ತೇವೆ. எல்லாம் பார்க்கிறோம், யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ಎಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯುದ್ಧಗಳು ನಡೀತಾ ಇದೆ. யுக்ரைன் அண்ட் ரஷ்யா பார்க்கிறோம். ಯುಕ್ರೇನ್ ರಷ್ಯಾನ ನೋಡ್ತೀವಿ ನಾವು. அப்புறம் ஈரானில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம். ಇರಾನ್ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿರತಕ್ಕಂತ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಟ್ರಂಪ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ பார்த்து கலங்கி போகிறோம். ಟ್ರಂಪ್ನ ಒಂದು ಆಡಳಿತವನ್ನು ನೋಡಿ ಅದರಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಕಂಗಾಲಾಗ್ತೇವೆ. இப்படியாய் நம்ம அநேக பிரச்சனைகளை பாடுகளை எதிர்பார்க்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இதன் மத்தியில தேவனுடைய வழிகளை நம்ம பார்க்கும்போது, ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ಮಾರ್ಗವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ அப்ப நம்முடைய இருதயங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் கொடுப்பதாக இருக்கிறது. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಈ ಮಾರ್ಗಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದರ ಮೂಲಕ ನಮಗೆ ವಿಶೇಷ ಧೈರ್ಯವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ತೇವೆ. எவ்வளவு சுலபமாக நம்ம அறிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சுலபமாக இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ನಾವು ಎಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ಅದನ್ನ ನಾವು ಸ್ವೀಕರಿಸುತ್ತೇವೆ ಅದನ್ನ ಇವತ್ತು ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ. மோசே ஒரு வாட்டி ஆண்டவர் பார்க்கிறதுக்கு விரும்பினார். ಮೋಶೆ ಒಂದು ಸಾರಿ ದೇವರನ್ನು ನೋಡಬೇಕೆಂಬ ಆಸೆಯನ್ನು ಪಟ್ಟನು. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, நான் கடந்து உங்களுக்கு முன்பதாக நல்ல காரியங்களே போகும்னு சொல்லுகிறார்.
ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೊಸ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ I will cause goodness to go before you. ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಒಳ್ಳೇದನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. So God knows, shows you good things for us. ದೇವರು ನಿಮಗೆ ಒಳ್ಳೇದನ್ನ ಬಯಸುವಂತವನಾಗಿ. உலகத்திலே பல பிரச்சனைகள் இருக்கலாம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಿರ್ಬೋದು. இயேசு கிறிஸ்து சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾನೆ யோவான் 16:33 ಯೋಹಾನ 16:31 இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂಕಟ ಉಂಟು, ஆனாலும் திறன்கொள்ளு நான் உலகத்தை ஜெயித்தேன். ಧೈರ್ಯವಾಗಿರಿ ನಾನು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ. நம்மோடு கூட இருக்கிற வாழ்வை ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து. ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ದೇವರು ಜಯವನ್ನು ಕೊಡುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿ. இந்த சம்பவம் குறித்து பயப்படாதபடிக்கு, ಆದ್ರಿಂದ ಈ ಸನ್ನಿವೇಶಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟು பயப்படாதபடிக்கு நம்ம ஆண்டவரை வழிகளை பார்க்கலாம். ಅದರಿಂದ ನಾವು ಈ ಸನ್ನಿವೇಶಗಳು ನೋಡಿ ಭಯಪಡುವುದಕ್ಕಿಂತ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವಾದ ಮಾರ್ಗಗಳನ್ನು ನೋಡೋಣ. முதலாவது பார்க்கும்போது, ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ அது வந்து அவரோட அன்யூஷுவல் வேஸ் பாக்குறோம். ಸೊ ಅವರ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದಂತ ಮಾರ್ಗಗಳು, அன்யூஷுவல் வேஸ் அதுல ಅದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಮಾರ್ಗಗಳು. எப்படி நம்ம பார்க்கும்போது வேதத்துல அடிப்படையில பார்க்கும்போது ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕನುಸಾರವಾಗಿ ಅದನ್ನು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಸಂಭವங்களை குறித்து பார்க்கிறோம். ಅನೇಕ ಸಂಗತಿಗಳನ್ನ ನಾವು ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡ್ತೀವಿ. ಇಸ್ರೇಲ್ ಮಕ್ಕಳು வந்து கடந்து வராங்களோ, எகிப்து விட்டு கடந்து வராங்களோ, ಇಸ್ರಾಯೇಲರು ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ அங்க ஒரு சம்பவத்தை பாக்குறாங்க. வந்து முன்னால வந்து சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ನಾವು ಮುಂದೆ ನೋಡುವ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಹೀಗೆ ನೋಡ್ತದೆ, ಅವರ ಎದುರುಗಡೆಗೆ ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಇರ್ತದೆ. பின்னாடி பார்க்கும்போது எகிப்து வந்து அவளை வந்து ஓட்டிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ಅವರ ಹಿಂದೆ ನಾವು ನೋಡುವಾಗ ಐಗುಪ್ತ ದೇಶದ ಆ ಸೈನ್ಯವು ಅವರನ್ನ ಹಿಂದಟ್ಟುತ್ತಾ ಬರ್ತದೆ. ವಿರೋಧಿಗಳು they are chasing them. ಅವರು ಅಟ್ಟಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் பார்க்கும்போது ಎಡಬಲಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்கேயும் வழி இல்ல, வனாந்திரம். ಅದು ಅರಣ್ಯವಾಗಿರೋದ, ಅಲ್ಲಿ ಕೂಡ ಮಾರ್ಗಗಳಿಲ್ಲ. முன்னாடி பார்க்கும்போது சிறந்த சமுத்திரம், ಮುಂದೆ ನೋಡುವಾಗ ಅದು ಕೆಂಪು ಸಮುದ್ರವಾಗಿದೆ. அப்ப ஆண்டவர் மோசே வந்து ஆண்டவரை கிட்ட கதறுகிறார். ಆಗ ಮೋಶೆಯು ದೇವರ ಕಡೆಗೆ ನೋಡಿ ಆತನು ಕೂಗ್ತಾನೆ. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கியம், ಆಗ ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ವಾಕ್ಯ ಏನಂದ್ರೆ, இப்ப உன்னுடைய கையில அந்த ஏன் கலங்கறாய், ಯಾಕೆ ನೀನು ಭಯ ಪಡುತ್ತಿ, உன்னுடைய கையில இருக்கிற அந்த கோலை நீட்டு அப்படி சொல்லுகிற ஒரு ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿರುವ ಆ ಕೋಲನ್ನು ನೀನು ಚಾಚು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அப்ப மோசே வந்து அந்த நம்பிக்கையோடு கூட அந்த கோலை நீட்டும் போது, ಆಗ ಮೋಶೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಆ ಕೋಲನ್ನು ಚಾಚುವಾಗ அந்த சிவந்த சமுத்திரம் பிளக்கிறத பாக்குறோம் நம்ம. ಹಾಗಾದರೆ ಅಲ್ಲಿ ನಾವು ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರವು ವಿಭಾಗವಾಗುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இஸ்ரேல் மக்கள் அதில் நடந்து போய் அதை அடுத்த ಕರೆ ಸೇರದೆ ಕೂಡ ಪಾಕ್ರೋம். ಹಾಗಾದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲರು ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಒಡನೆದನ್ನು ದಾಟಿ ಆ ಕಡೆ ಸೇರುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஒருவேளை நீங்க இதெல்லாம் அசாத்தியமா என்று யோசிக்கலாம். ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು, ಇದೆಲ್ಲ ಸಾಧ್ಯನ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டுடைய வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது, ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತದೆ. வசனம் நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. ಈ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೋಸ್ಕರ ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. It is written for our encouragement. ಅದು ನಮ್ಮನ್ನು ಉತ್ತೇಜನ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಹಾಗೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸத்தினால் தேவனுடைய மகிமை காண்போம். ಆದ್ರಿಂದ ನಾವು ನಂಬಿಕೆ ಮೂಲಕ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. சொந்த பிரச்சனைகள் கூட அப்படிப்பட்ட நம்ம சூழ்நிலையில இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಅನುಭವಗಳು ಸಂಕಟಗಳು ಕೂಡ ಆ ಸನ್ನಿವೇಶಗಳ ಆ ರೀತಿ ಇರಬಹುದು. முன்னாடியும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம பின்னாடியும் போக முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம காணப்படுகிறோம். ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ ಮುಂದೆ ಕೂಡ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ, ಹಿಂದೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಮಗೆ ಎದುರಾಗಬಹುದು. ஒருவேளை தீராத வியாதி இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ವಾಸಿಯಾಗದಂತ ವ್ಯಾಧಿ ಇರಬಹುದು. அப்படி நினைச்சு நம்ம கேன்சர் வியாதியா இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡುವಾಗ ಕ್ಯಾನ್ಸರ್ ಆಗಿರ್ಬೋದು, கடன் தொல்லையா இருக்கலாம், ಸಾಲದ ಹೊರೆ ಇರಬಹುದು. சோ ஆகையால நம்மளுக்கு முன்ன போறதுக்கு வேற வழியே இல்லை என்று நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಅನ್ಕೋಬಹುದು, ಮುಂದೆ ನಾವು ಹೋಗೋದಿಕ್ಕೆ ನಮಗೆ ಯಾವ ಮಾರ್ಗವೂ ಇಲ್ಲವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕಂಗಾಲಾಗಿ கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ಅದು ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஆச்சரியமான கதவுகளை திறக்க போகிறார். ಆತನು ಒಂದು ಆಶ್ಚರ್ಯವಾದಂತ ಮಾರ್ಗಗಳನ್ನು ತೆರೆಯುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அதை வந்து அவருடைய காரியம், அது அவர் செய்யக்கூடிய வல்லமுடைய தேவனா இருக்கிறார். ಆತನು ಇಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಸರ್ವ ಮಹಿಮೆಯ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. சோ நீங்கள் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பீங்க. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಈ ನಂಬಿಕೆಯನ್ನ ಇಡುವಾಗ ಆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣಬೇಕು. எனக்கு அன்பான சகோதர சகோதரி, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, வாலிபர்களே, ಯವನಸ್ಥರೇ, ஒருவேளை வேலை இல்லாமல், ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ನಿರುದ್ಯೋಗ ಇರಬಹುದು, படிப்பு பண்ணிட்டு வேலை இல்லாமல் இருக்கு, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ನಿಮ್ಗೆ ಇನ್ನೂ ಕೆಲಸ ಸಿಗದೆ ಇರಬಹುದು. அநேகர் வந்து மனசு வந்து போறாங்க, ಅನೇಕರು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕುಗ್ಗಿ ಹೋಗ್ತಾರೆ. எப்படா என்ன பெரிய பெரிய டெக்னாலஜி வந்து நம்மளால புரிய முடியவில்லை அப்படின்னு. ಏನು ಅನೇಕ ಆಧುನಿಕ ತಂತ್ರಜ್ಞಾನಗಳು ಬೆಳೀತಾ ಇರೋದ ನಮ್ಮ ಕೈಲಿ ಏನು ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே, ಆದ್ರೆ ನನಗೊಂದು ಅವಕಾಶ ಇಲ್ಲವಲ್ಲ. ஆனால்
ஆண்டவர் இங்க வசனத்தை சொல்லுகிறபடி ಆದ್ರೆ ದೇವರು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಂತೆ சிவந்த சமுத்திர போல காணப்பட்டாலும் ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಹಾಗೆ ಕಂಡು ಬಂದರು. ஆண்டவர் வந்து வழிகளை உருவாக்குறது. ದೇವರು ಆತನು ಮಾರ್ಗಗಳನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ಇವತ್ತು ನೀವು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆನ ಕಾಣ್ತೀರಿ. இரண்டாவது பார்க்கும்போது ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ அவருடைய வழிகள் வந்து ಅವರ ಮಾರ್ಗಗಳು ಬಂದು எதிர்பாராத வழிகள், ಎದುರು ನೋಡದಂತ ಅಪೇಕ್ಷೆ ಮಾಡದಂತ ಮಾರ್ಗಗಳು, unexpected ways. ಆಕಸ್ಮಿಕವಾದ ಮಾರ್ಗಗಳು. நம்ம நினைக்கிறோம் நம்ம some logical reasoning and thinking இருக்கும் நம்மளுக்கு. ನಾವು ಲೋಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೋಚಿಸ್ತೀವಿ. ஓ இப்படி நம்மளுக்கு உதவி வரும், ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಹಾಯ So, ಬರ್ತದೆ, இந்த நபர்ல இருந்து நம்மளுக்கு உதவி வரும், ಇಂಥವ್ರ ಕಡೆಯಿಂದ ನನಗೆ ಸಹಾಯ ಬರ್ತದೆ, இப்படிப்பட்ட கம்பெனில இருந்து எனக்கு வரும். ಇಂಥ ಕಂಪ್ನಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಅವಕಾಶ ಸಿಗುತ್ತೆ. ஆனால் ஆண்டவருடைய வழிகள் வந்து நம்ம அது எதிர்பாராத வழிகளாய் நம்மளுக்கு. ಆದ್ರೆ ನಾವು ಎದುರು ನೋಡುವಂತ ಮಾರ್ಗಗಳು ಅದು ನಮಗೆ ತಿಳಿಯದಂತ ದೇವರ ಉತ್ತಮ அது ಮಾರ್ಗಗಳಾಗಿದೆ. தேவனுடைய எதிர்பாராத வழிகள். ಅದು ನಾವು ಎದುರು ನೋಡಲಾಗದಂತ ಮಾರ್ಗಗಳನ್ನ ತೋರಿಸುವಂತ எல்லாம் ಮಾರ್ಗ. நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவங்க எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போலாம். ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತವರೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ಬೋದು. நம்ம சூழ்நிலையோ இது ரொம்ப நல்ல சிச்சுவேஷன், நல்ல சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு நினைப்போம், அங்கேயும் நம்மளை கைவிடப்படலாம். ನಾವು ಅನ್ಕೊಳ್ತೀವಿ ಇದು ಒಳ್ಳೆ ಸನ್ನಿವೇಶ, ಇದು ಒಳ್ಳೆ ಅವಕಾಶ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಕೂಡ ನಮಗೆ ಕೈ ಬಿಡಬಹುದು. ஆனால் ஆண்டவர் வந்து அவருடைய வழிகள் வந்துட்டு எதிர்பாராத வழிகள். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಮಾರ್ಗಗಳು ನಾವು ಅನಿಸಿಕೊಂಡ ಹಾಗೆ ನಾವು ಎದುರು ನೋಡುವಂತ ಮಾರ್ಗಗಳಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்றேன். ಹಾಗಾದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ವಚನವನ್ನು ಅದರ ಕುರಿತು 2 ಹೇಳ್ತೇನೆ. ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2ನೇ ಅರಸುಗಳು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. அதுல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ನೋಡ್ತೀವಿ. 3 ராஜாக்களும் சேர்ந்து ಮೂವರು ಅರಸರು ಕೂಡ ಸೇರಿ மோவாபியரை எதிர்கொள்ள வேண்டும், அவர்களை போய் முறியடிக்க வேண்டும் என்று பிளான் பண்றாங்கல்ல. ಮೂವಾಬ್ಯರನ್ನ ಅವರು ಹೋಗಿ ಅವ್ರನ್ನ ಮುಗಿಸ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಯೋಜನೆ ಮಾಡ್ತಾರೆ. சுத்தி சுத்தி வராங்க, 7 நாள் ஆயிட்டு விட்டது. ಈ ಅವರು ಸುತ್ತಿ ಬರ್ತಾರೆ, 7 ದಿನಗಳಾಗೋಯ್ತು. அப்ப பார்த்தா தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு அவங்களுக்கும், ಅಲ್ಲಿ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ನೀರಿಲ್ಲ. அப்புறம் வந்து அவங்க ஆடுங்களுக்கும் அல்லது அந்த பிராணிகளுக்கும் தண்ணி இல்ல. ಆ ಪಶುಗಳಿಗೂ ನೀರಿಲ್ಲ. அப்போ வந்து யெஷாபாத் அரசன் எப்படி சொல்லுகிறார், ಆ ಯೆಫ್ತಾ ಅರಸನು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾನೆ, யாரோ can we not enquire the Lord with somebody, the prophet யாரா இருக்கிறாங்களா இங்க அப்படி. ಇಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ವಿಚಾರಿಸೋರು, ದೇವರನ್ನ ವಿಚಾರಿಸುವಂತ ಪ್ರವಾದಿಗಳಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போ வந்து ஒருத்தர் சொல்றாங்க, ஆமா இங்க ஒரு எலிஷா, the prophet Elisha is there. ಆಗ ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಎಲೀಷ ಎಂಬ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவரை போய் கேட்கும் போது ಆಗ ಅವರನ್ನು ಹೋಗಿ ಕೇಳುವಾಗ ಅವರು சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான் இந்த வசனத்தில் ಈ எழுதப்பட்டது. ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತಾ ಅವ್ರು ಹೇಳಿದ ಅದೇ ಮಾತನ್ನ ಈಗ ನೋಡ್ತೇವೆ. நீங்க வெறும் அந்த பள்ளம் மட்டும் தோண்டுங்க அந்த இடத்துல, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಬರೀ ಆ ಹಳ್ಳವನ್ನು ಮಾತ್ರ ತೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அந்த பள்ளம் மட்டும் தோண்டி விடுங்க, ಬರೀ ಆ ಹಳ್ಳವನ್ನು ಮಾತ್ರ ತೋಡ್ರಿ. ஒருவேளை காற்றும் இல்லை மழையும் இல்லை, ಒಂದು ವೇಳೆ ಮಳೆ ಇಲ್ಲ, ಗಾಳಿ ಇಲ್ಲ, அதனால ஆண்டவர் அதுல வந்து தண்ணி நிரப்புவார் என்று ಅದು ದೇವರು ಹಳ್ಳದಲ್ಲಿ ನೀರನ್ನ ತುಂಬಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. தீர்க்கதரிசி சொன்னபடியே ஆனது. ಆ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದಂತೆ ಅದಾಯ್ತು. So there was no wind or rain, ಅಲ್ಲಿ ಮಳೆನೂ ಇಲ್ಲ, ಗಾಳಿನೂ ಇಲ್ಲ. but the valley was filled with water. ಆದ್ರೆ ಕಾಲುವೆ ನೀರಿನ ತುಂಬಿತ್ತು. இந்த தோண்டுகிற காரியம் என்னன்னா, தோண்டுகிற காரியம் என்னன்னா, ಈ ಅಗಿಯುವಂತ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ, நம்முடைய வேலை வந்து விசுவாசம், ஆண்டவருக்குள்ள விசுவாசமாய் எழுதுவதுதான். ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, ನಾವು ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அது எப்ப நம்ம ஆழ தோடுறோமோ விசுவாசத்துல, நம்ம ಯಾವಾಗ ನಂಬಿಕೆ ಅದನ್ನ ಆಳವಾಗಿ ಅದನ್ನ ತೋಡ್ತೀವೋ, ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்கிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. நம்மளுக்கு only now we have to fill the jars with the empty water, ಅவ்வளவுதான். ಅಷ್ಟೇ, ನಾವು ಖಾಲಿಯಾದ ಜಾಡಿಗಳನ್ನ ನೀರಿನಿಂದ ತುಂಬಿಸ್ಬೇಕಷ್ಟೇ. ದ್ರಾಕ್ಷಾರಸಮ ಮಾற்றுவது ಕರ್ತர், ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವನು ಕರ್ತನು ತಾನೆ. எது சுலபம்? ಯಾವುದು ಸುಲಭ? தண்ணீர் ரொப்புறது சுலபமா, ನೀರನ್ನು ತುಂಬಿಸುವುದು ಸುಲಭನಾ, அல்ல திராட்சாரசம் மாற்றுவது சுலபமா? ಅಥವಾ ಆ ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸುವುದು ಸುಲಭನಾ? ஆனா தண்ணி ஊற்றுவதுதான் நம்மளால முடியும், ನಮ್ಮಲ್ಲಿ ನೀರನ್ನು ತುಂಬಿಸೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. திராட்சாரசமாய் மாற்ற முடியாது. ಅದು ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. தேவனால் தான் கூடும். ಅದು ದೇವರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. இந்த அண்ட சராசரங்கள் உருவாக்கின தேவனால் தான் கூடும். ಈ ಸರ್ವ ಲೋಕಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. So அவரோட வழிகள் வந்து எதிர்பாராத வழிகள். ಹಾಗಾದ್ರೆ ಆತನ ಮಾರ್ಗಗಳು ನಾವು ಎದುರು ನೋಡೋಕ್ಕಿಂತಲೂ ಉನ್ನತವಾದ ಮಾರ್ಗ. மூன்றாவது காரியம் பார்க்கலாம். ಮೂರನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ, ஆண்டவருடைய வழிகள் வந்து ದೇವರ ಮಾರ್ಗಗಳು தடுக்க முடியாதது. ಅದು ಯಾರು ತಡೆ ಮಾಡದಂತ No ಮಾರ್ಗಗಳಾಗಿವೆ. one can stop God's plan in your life. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಯೋಜನೆಯನ್ನು ಯಾರು ಅದನ್ನ ತಡಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? யோபு 42 2ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. ಯೋಬು 42:2 ನಾವು ಹೀಗೆ ನೋಡ್ತೇವೆ, No one can thwart the plan of God in your life. ದೇವರ ಯೋಜನೆಯನ್ನು ಯಾರು ನಿಮ್ಮಿಂದ ತಡಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? He will fulfill. ಆತನು ಅದನ್ನು ಸಾಧಿಸುತ್ತಾನೆ. உலகத்துல எந்த சக்தியாவதும் சரி, ಈ ಲೋಕದ ಯಾವ ಶಕ್ತಿ ಆದರೂ ಸರಿ, எந்த மனுஷனாலும் சரி, ಯಾವ ಮನುಷ್ಯರಾದರೂ ಸರಿ, தேவன் உனக்கு வைத்திருக்கிற வழிகளை யாரும் வந்து மூட முடியாது. ದೇವರು ನಿನಗೆ ಸಿದ್ಧಪಡಿಸಿದ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಯಾರು ತಡಿಲಿಕ್ಕಾಗ್ಲಿ ಅದನ್ನ
ತಪ್ಪಿಸೋದಕ್ಕಾಗಲಿ ಸಾಧ್ಯ. ஆண்டவர் அந்த பெரிய அந்த காரியங்களை உங்களுக்கு செய்ய தடுக்க முடியாத காரியங்களை உங்களுக்கு செய்வார். ಸೊ ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದ ಅಂತ ತಡೆ ಮಾಡದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ, அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம வேதத்துல பார்க்கலாம். ಅಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಕೂಡ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. மார்க் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இங்க பார்க்கும்போது ಅನೇಕ ಅದ್ಭುತங்களை ஆண்டவர் செய்கிறத பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அவர் வந்து முதலாவதாக ஒரு பேயால் பிடித்திருக்கின்ற மனுஷனை வந்து விடாக்கிறத பார்க்கிறோம். ಮೊದಲನೇದಾಗಿ ದೆವ್ವದಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. கடந்து வரும்போது ஒரு ரத்த வியாதியாலே ஒரு பெண் ஸ்திரீ ಕಷ್ಟಪಡ್றது ಅಂಗ ಒಂದು ஒரு விடுதலை. ಅಲ್ಲಿಂದ ಎರಡನೇದಾಗಿ ಮುಂದುವರಿಯುವಾಗ ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗಿ ಅವಳ ಕಷ್ಟಗಳನ್ನ ನೋಡಿ ಪರಿಹರಿಸುವ ವಾಸಿ ಮಾಡೋದನ್ನು ஆண்டவர் பார்க்கும்போது கடந்து வந்து கொண்டே இருக்கிறாருங்க. ದೇವರು ನೋಡುವಾಗ ಅವರು ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ஒவ்வொரு சம்பவத்தை பார்த்துட்டு அங்க அற்புதம் நடந்து கொண்டு ಒಂದೊಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಆತನು ದಾಟಿ ಹೋಗುವಾಗ ಆ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ಆ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಆತನು ಗುರುತಿಸಿ ವಾಸಿ ಮಾಡ್ತಾನೆ. அது மத்தியில ஒரு நபரை பார்க்கிறோம். ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಗತಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. உயர்ந்த சினகாக் ಲೀಡரை பார்க்கிறோம். ಒಬ್ಬ ಸಭಾಮಂದಿರದ ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿಯನ್ನು ನೋಡ್ತೇವೆ. யாவீர் என்று பார்க்கிறோம். ಯಾಯೀರನೆಂಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ, அவங்க மகள் வந்து ரொம்ப படுக்கையில இருக்கிறாங்கன்ட்டு வராரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைத்து போறதுக்கு. ಆಗ ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಅವ್ರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಅವರ ಮಗಳು ಕಾಯಿಲೆಯಿಂದ ಬಹಳ ನರಳಿ ಹಾಸಿಗೆ ಇಟ್ಟಿರ್ತಾಳೆ. அப்ப அங்க வந்து என்னன்னா டிலே ஆயிடுது. ஆக்சுவலி அவர் போறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுது. ಹಾಗಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾಯಿರನ ಮನೆಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ತಡ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. ಇದನ್ನ நல்ல ಗಮನಿಗೋ, ನೀವು ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನ ಗಮನಿಸಿ. if there is a delay in your life, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ತಡೆ ಇದ್ರೆ ಅದು வந்து ஆண்டவருடைய நல்ல காரியமாய் அது he will make it happen good for you. ಆದ್ರೆ ಆತನು ತನ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ಸುಂದರವಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. God's plan will not be missed in your life. ದೇವರ ಯೋಜನೆಯು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಂದಿಗೂ ಅದು ಅಸಾಧ್ಯ ಅಂತ ಹೇಳಕ್ நம்ம நினைக்கிறோம் டிலே ஆயிடுச்சு, ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு, ಯಾಕೋ ತಡೆ ಆಗ್ತದೆ, ದೇವ್ರು ನಮ್ ಕೈ ಬಿಟ್ಟ ಅನ್ಕೊಳ್ತೀವಿ. நீங்க யாவேரு கூட அப்படிதான் நினைச்சிருக்கீங்க. ಯಾರನ್ನ ಆ ರೀತಿ ಅನ್ಕೊಂಡಿರ್ಬೋದು. என்னப்பா எவ்வளவு நான் ஆண்டவரை வந்து கூப்பிட்டு இருக்கிறேன், டிலே ஆயிட்டே இருக்குது அப்படி. ನೋಡಪ್ಪ, ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಕರಿತಾ ಇದ್ದೇನೆ, ಇದು ಯಾಕೋ ಇದು ನಿಧಾನ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. இயேசு சுவாமி அவர் வருகிறார். ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ. அப்போ ஒரு செய்தி வருது எல்லாம் ಜನಗಿட்ட இருந்து. ಆಗ ಜನಗಳಿಂದ ಒಂದು ಮಾತು ಬರ್ತಾ ಇರ್ತದೆ. ಇವ್ರ ರಬಿಯ ಒಂದು ತೊಂದ್ರೆ பண்ணாதீங்க. ರಬ್ಬಿ, ಇವ್ರು ಗುರು, ಇವ್ರನ್ನ ತೊಂದರೆ ಮಾಡ್ಬೇಡಿ. இவருடைய மகள் ಆಗ್ಲೇ இறந்து விட்டாங்க. ಈಕೆ ಇವರ ಮಗಳು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾಳೆ ಆಗ್ಲೇ. ವಾಟ್ ಎ ಬ್ರೇಕಿಂಗ್ ನ್ಯೂಸ್ இல்லீங்களா? ಎಂತ ದುಃಖಕರವಾದ ಒಂದು ಅದ್ಭುತ. எப்படி அவர் தகப்பனுக்கு என்ன ஆயிருக்கும்? ಆ ತಂದೆಗೆ ಹೇಗಾಗಿರ್ಬೋದು? அப்படியே ಅವರು தகிச்சு போய் பயந்து போயிருக்கலாம். ಹಾಗೆ ಭಯ ಬಂದು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿರ್ಬೋದು. நிறைய யோசனை வந்திருக்கலாம். ಸಾಕಷ್ಟು ಯೋಚನೆಗಳಾಗಿ. இயேசு வந்து ரொம்ப வந்து கூப்பிட்டு அவர் வரத்துக்கு தான் முடியல, ஜனங்கள் எல்லாம் இது மத்தியில கூட அவர் டிலே ஆயிடுச்சு. ಓ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಬರ್ತಾನೆ ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇದ್ರೆ ಯಾಕೋ ಆತನು ತಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ ಬರ್ಲಿಲ್ಲ, ಯಾಕೋ ತಡ ಆಗೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳ್ತಾನೆ, do not be afraid, I am coming now. ಭಯ ಪಡಬೇಡ, ನಾನು ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ. சோ ஆண்டவர் போகும்போது, நடந்து போகும்போது, ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಡೆದು ಹೋಗುವಾಗ சில பேரெல்லாம் நெகட்டிவா சொல்றாங்கல்ல, ಕೆಲವರು ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, சிரிக்கிறாங்க, ನಗ್ತಾರೆ. but the Bible says, ಅದು ದೇವವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, Jesus ignored and went ahead to heal that daughter of ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವರೆಲ್ಲರ ಮಾತುಗಳನ್ನು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿ ಆತನು ಒಳಗೆ ಹೋಗಿ ಆಕೆನ ಎಬ್ಬಿಸ್ತಾನೆ. அது வந்து நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். ನಾನು ಬಹಳ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಇದನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. ஆண்டவர் ignored this. Nobody can stop Jesus Christ doing good for you today. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಒಳ್ಳೆಯದನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡುವಾಗ ಯಾರು ಅದನ್ನ ತಡೆಯಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅದನ್ನ ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡ್ತಾನೆ. Yes, amen. அப்புறம் எரேமியா 32 40 வசனத்துல, ಎರೆಮಿಯ 32, 40, 40, 41 ವಚನದಲ್ಲಿ ಅದರ பார்க்கிறோம், God will not stop doing good for you. He will continue to do good for you. ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡುವ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಎಂದಿಗೂ ಆತನು ತಡೆ ಮಾಡುದಿಲ್ಲ. ಆತನು ಮುಂದೆ ಆತನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. He will do the good for you only. ಆತ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡ್ತಾನೆ. So nobody can stop you. ನಿಮಗೆ ಆಗುವಂತ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಯಾರು ತಡಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? Nobody can stop God doing good for you. ನಿಮಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಾಗ ಅದನ್ನು ತಡೆಯುವುದಕ್ಕೆ ಯಾರಿಂದಲೂ ಸಾಧ್ಯ. இன்னைக்கு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், ಇವತ್ತು ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, எப்படிப்பட்ட பிரச்சனையில நீ கடந்து போய் கொண்டிருந்தாலும், ಎಂತ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಹಾದು ಹೋಗ್ತಾ ಇರಬಹುದು, தேவனுடைய வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ನಾವು ದೇವರು ಮಾರ್ಗಗಳು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರಲೆಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. அநேகர் வந்து பாசிட்டிவ் திங்கர்ஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் நம்பிடுறோம். நம்ம ಅನೇಕ ಸಾರಿ பாசிட்டிவ் திங்கர்ஸ் ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯ ಯೋಚನೆ ಮಾಡುವಂತವ್ರು ಇರ್ತಾರೆ. ಅವರು ಎಲ್ಲ சொல்றத வந்து நம்பிடுறோம். ಅವ್ರು ಹೇಳೋದನ್ನೆಲ್ಲ ನಾವು ನಂಬಿಡ್ತೀವಿ. ನಾವು ஆனா தேவன் சொல்லுகிறது வந்து நம்ம நம்புறதில்ல. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುವಂತದ್ದನ್ನ ನಾವು ನಂಬೋದಿಲ್ಲ. ஒரு அமிதாப் பச்சன் எதனா you have to be a better day, every day you should think better அப்படினா ஓ அது நம்பிடுறோம். ಈಗ
ಅಮಿತಾಬ್ ಬಚ್ಚನ್ ಏನಾದ್ರೂ ಇದು ಒಳ್ಳೇದಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ನಂಬಿಡ್ತೀವಿ ನಾವು. அது வந்து நம்ம தப்பா சொல்ல நல்லதுதான், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ಒಳ್ಳೇದೇ, ಅದನ್ನ ತಗೊಳ್ಳೋಣ ನಾವು, ಚಿಂತೆ ಇಲ್ಲ. மனுஷனுடைய வார்த்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಮಾತಿಗಿಂತಲೂ ದೇವರ ಮಾತಿನಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ. தேவன் இன்றைக்கு சொல்ல, நான் உனக்கு நன்மை செய்கிறவனா இருக்கிறேன். ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ನಿನಗೆ ಒಳ್ಳೇದನ್ನು ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. இன்றைக்கு இந்த 3 காரியங்களை வைத்து, ಆದ್ರಿಂದ ಈ ದಿನ ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು தைரியமாயிருங்க. ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿರಿ. ஆண்டவர் உங்களுக்கு பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು It's ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. not a false promise from God. I may tell something, but God's promise will never fail in your life. ನಾನೇನು ಹೇಳ್ಬೋದು, ಆದ್ರೆ ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳು ಎಂದಿಗೂ ಅದು ತಪ್ಪಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. இந்த 3 ஆண்டவருடைய வழிகளை வந்து நம்ம பின்பற்றுவோம், நம்புவோம் அவரை. ಹಾಗಾದ್ರೆ ಈ ದೇವರ ಈ 3 ಮಾರ್ಗಗಳನ್ನು ನೋಡಿರುವಾಗ ಇದನ್ನ ನಂಬಿ ಇದರ ಹಿಂದೆ ನಾವು ಹೋಗುವಂತೆ ಮಾಡಬೇಕು. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் இப்பொழுது. ನಾನೀಗ ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. ஆகையால் யார் யார் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்க வேண்டுமோ, ಯಾರ್ಯಾರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗೀಕರಿಸುತ್ತೀರೋ, அதுல வந்து ஏதோ வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் கம்பல்ஷன் இல்ல. ನಾವ್ ಯಾರನ್ನು ನಿಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರಕಟಣೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, இதோ உங்களுடைய இருதயத்தின் வாசல் படியிலே நின்று கொண்டு நான் தட்டி கொண்டிருக்கிறேன். ಇಗೋ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಬಾಗಿಲು ನಿಂತುಕೊಂಡು ತಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஒரு என்னுடைய செவியை கேட்டு அவன் திறந்தால் நான் அவனோடு கூட உள்ள பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார். ಯಾವನಾದ್ರೂ ನನ್ನ ಸ್ವರನ ಕೇಳಿ ಬಾಗಿಲು ತೆರೆದರೆ ನಾನು ಒಳಗೆ ಬಂದು ಅವನ ಸಂಗಡ ಊಟ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. So Jesus Christ is a perfect gentleman. ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಉತ್ತಮವಾದಂತ He ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದೆ. will never push. ಆತನು ಯಾರನ್ನೂ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. He will never force you to open. ಯಾರನ್ನೂ ಬಲಪಡಿಸಿ ಬಲವಂತವಾಗಿ ತೆಗೀರಿ ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ. But he gives the word of God through people. ಆತನು ತನ್ನ ಜನರ ಮೂಲಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஒருவேளை இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இருதயத்தில் தான் ஆண்டவர் உங்களோட பிரவேசம் பண்ணுவார். ನೀವು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದರೆ ಆತನು ನಿಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ದೇವರು ಪ್ರವೇಶಿಸುವ பாவங்கள் பலவீனங்களை நம்ம ஒப்புக்கொள்ளும் போது, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ ஆண்டவர் அந்த கிருபையாய் மன்னிப்பார். ದೇವರು ಕೃಪೆಯಿಂದ ಅದನ್ನು ಕ್ಷಮಿಸುವಂತ. அதற்குதான் அவர் அந்த சிலுவையிலே மரித்தார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು. ரத்தம் சிந்தினார். ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದನು. தன் உயிரை கொடுத்தார். ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟನು. ஆனா அந்த உயிர் வந்து சாஸ்வதமா இருக்கல. ಆದ್ರೆ ಆ ಜೀವನ ಶಾಶ್ವತವಾಗಿರ್ಲಿಲ್ಲ. அது வந்து அவரை வந்து புதைச்சாங்க இதுல. ಆದ್ರೆ ಅವರನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡಿದ್ರು. ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். ಆದ್ರೆ 3ನೇ ದಿವಸ ಆತನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬಂದಿದ್ದ. Death could not hold on to him. ಮರಣವು ಆತನನ್ನು ಹಿಡಿಯಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. But God raised him from the dead and lives forever. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ತನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ಮರಣದಿಂದ ಎಬ್ಬಿಸಿ ಸದಾಕಾಲ ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡಿದ. அந்த ஜீவிக்கிற கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். ಇವತ್ತು ಆ ಜೀವಿಸುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ. இவரை நாங்கள் பின்தொடரும் போது, ನಾವು ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ எத்தனை வருஷங்களாலும் சரி, ಎಷ್ಟೇ ವರ್ಷಗಳಾದ್ರೂ not just 2026, ಬರೀ 2026 ಅಲ್ಲ, in our lifetime, until our last breath, he is going to be with us. ನಮ್ಮ ಕೊನೆಯ ಉಸಿರಿಗೂ ಕೂಡ ಆತನ ನಮ್ಮೊಂದಿಗೆ He is ಇರುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. faithful. The one who is called is faithful. ಆತನು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ, அப்படியே செய்வார். ಹಾಗೆ ಮಾಡ್ತಾನೆ. இப்ப நம்ம ஜெபிப்போம். ಈಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எங்களை நேசிக்கணும் தோப்பனே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಸುವ ತಂದೆಯೇ, இந்த மத்தியான வேளைக்காக ಈ ஸ்தோத்திரம். ಮಧ್ಯಾಹ್ನ ವೇಳೆಗಾಗಿ ನನಗೆ இந்த ಸ್ತೋತ್ರ. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಂಡಿರ್ತ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೂಡ உற்சாகப்படுத்தும், ನೀನು ಉತ್ಸಾಹಪಡಿಸು, தைரியப்படுத்தும். ಅವರು ಧೈರ್ಯಗೊಳಿಸು. ஒருவேளை பயத்துல கலக்கத்துல இருந்தால், ಒಂದು ವೇಳೆ ಭಯದಿಂದ ಕಂಗಾಲಾಗಿದ್ದಾರೆ, ஆண்டவரே நீர் அந்த வழிகளை உருவாக்குற தேவன், ನೀನು ಆ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವ ದೇವ, ஆச்சரியமான கதவுகளை திறக்கிற தேவன், ಆಶ್ಚರ್ಯವಾದ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆಯುವಂತ ದೇವರು. உன்னுடைய வழிகள் வந்து அது எதிர்பார்க்காத வழிகள் ஆண்டவரே. ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳು ನಾವು ಎದುರು ನೋಡೋದಂತ ಮಾರ್ಗಗಳು, யாரும் தடுக்க முடியாத வழிகள் ஆண்டவரே. ಯಾರು ತಡೆಯಲಾರದಂತ ಮಾರ್ಗವಾಗಿದೆ. தேவன் தாமே அங்க வந்து விரைந்து சென்று அவர் காரியங்களை செய்வார். நமக்கு ದೇವರು ತಾನೇ ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಮಗೋಸ್ಕರ ಕಾರ್ಯಗಳನ್ನು இதை ಮಾಡಿಸ್ತಾರೆ. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிப்பீராக. ಇವತ್ತು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಸುವುದು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಆಶ್ರಯಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದೆ. அப்படி செய்வதற்காக கோடி ஸ்தோத்திரம். ನೀನು ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. இந்த ஜெபத்தை நான் இயேசுவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ, இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ಈ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಕವಾಗಿರಲಿ ಎಂದು ನಾವು ಮತ್ತೆ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ನೆನಪು ಮಾಡ್ಕೊಳ್ತೇವೆ. என்னோட அன்பு சகோதரனாகிய விஜயகுமாரும் நம்ம அண்ணாவும் நம்ம உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ನಾವು ಮತ್ತು ಭಾಸ್ಕರ್ ಸಹೋದರು ನಾವು ಇಬ್ಬರು ಕೂಡ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. வருகிற நாட்களில் மறுபடியும் உங்களோடு கூட பேசுவோம். நம்ம ಇನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಮತ್ತೆ ನಾವು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಾವು ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳೋಣ. All glory to Jesus Christ alone. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಲ್ಲಲಿ. Thank you. Goodbye. ಬಹಳ ವಂದನೆಗಳು. ಗುಡ್ ಬೈ.